வணக்கம். நாம இன்னைக்கு ராபின் ஷர்மாவோட தி மாஸ்டரி மேனுவல் புத்தகத்தை எடுத்துக்க போறோம். அதுல இருக்கிற முக்கியமான எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம உங்களுக்கு சுலபமா புரியுற மாதிரி ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறது இல்ல. ஒரு சாதாரண வாழ்க்கைய எப்படி ஒரு அசாதாரணமான ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையா மாத்துறதுங்கிற ஒரு பயணத்துக்கான வழிகாட்டி இது. ஆமா, இது ஒரு வழிகாட்டின்னு சொல்றது ரொம்ப சரி. ஏன்னா ஷர்மா சொல்ற மேன்மைங்கிறது அது ஏதோ சிலருக்கு மட்டும் கிடைக்கிற வரம் இல்ல. அது நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல நம்ம பழக்க வழக்கங்கள்ல இருந்து உருவாகிறது. இந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். நாம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கும் இப்ப நிஜத்துல எப்படி இருக்கோமோ அதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இதை அவர் இன்டெகிரிட்டி கேப்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இது நம்ம மனசாட்சிக்கும் நம்ம செயல்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கடன் மாதிரி. அந்த கடனை அடைச்சு அந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறதுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட முழு நோக்கம். வாவ்! மனசாட்சிக்கும் செயல்களுக்கும் நடுவுல இருக்கிற கடன். இதுவே ஒரு ஆழமான சிந்தனை. சரி, இந்த கடனை அடைக்கிறதுக்கான முதல் படி என்ன? ஷர்மா எங்கிருந்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்? அவர் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. முதல் அடியே முழு பொறுப்பையும் நாம எடுத்துக்கிறதுலேருந்து தான் தொடங்கணுங்கிறார். அதாவது வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு மத்தவங்களையோ சூழ்நிலையோ குறை சொல்லாம ஒரு பாதிக்கப்பட்டவர் மனநிலையிலிருந்து வெளியே வந்து ஒரு வெற்றியாளர் மனநிலைக்கு மாறணும்னு சொல்றார். ம், பல பேர் அதனால முடியல, இவங்க விடலன்னு காரணங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா சர்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க குறை சொல்ல ஆரம்பிக்கும் போதே உங்க சக்தியை மத்தவங்க கையில கொடுத்துடுறீங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நம்மள சுத்தி நடக்கிற பல விஷயங்கள் நம்ம கையில இல்லையே. ஒருத்தர் நம்மள ஏமாத்திட்டா, இல்ல வேலை போயிடுச்சுன்னா, அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? இத நிறைய பேர் ஒரு தத்துவமா பாப்பாங்களே தவிர, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணா நினைக்க மாட்டாங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஷர்மா சொல்றது, என்ன நடந்ததுங்கிறத நீங்க கட்டுப்படுத்த முடியாதானா? அதுக்கு நீங்க எப்படி பிரதிகரிக்கிறீங்க, அதாவது எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இதுதான் விக்டர் மனநிலை. நடந்ததை ஏத்துக்கிட்டு, ஓகே, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க தான் உயர்மட்ட செயல்திறனாளர்கள். ஓஹோ! மற்றவர்களை குறை சொல்றது உங்களை நீங்களே தற்காத்துக்கிற ஒரு சுலபமான வழி. ஆனா உண்மையான வளர்ச்சி அந்த கடினமான பொறுப்பு ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. இதுதான் எல்லா மாற்றத்துக்கும் அடித்தளம். புரியுது. அதாவது வெளியில இருக்கிற பிரச்சனைய மாத்துறதுக்கு முன்னாடி, நமக்குள்ள இருக்கிற மனநிலைய மாத்தணும். இது சம்பந்தமா அவர் சொல்ற இன்னொரு கருத்து என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. நாம உலகத்த அது இருக்கிற மாதிரி பாக்குறதில்ல, நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் பாக்குறோம்னு சொல்றாரு. நம்ம கண்ணாடி என்ன கலர்ல இருக்கோ, அந்த கலர்ல தான் உலகம் தெரியும்னு சொல்ற மாதிரி இருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். பல வருஷமா 1 மைல் தூரத்தை 4 நிமிஷத்துக்குள்ள ஓடுறது மனுஷனால முடியாத காரியம்னு உலகம் நம்பிட்டு இருந்துச்சு. விஞ்ஞான ரீதியா அது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 1954ல ராஜர் பானிஸ்டர்ங்கிறவர் அதை செஞ்சு காட்டினார். இங்கதான் செம இன்ட்ரெஸ்டிங் வருது. அவர் அதை செஞ்ச வெறும் 46 நாள்ல இன்னொருத்தர் அதை செஞ்சார். அடுத்த சில வருஷங்கள்ல நூத்துக்கணக்கான பேர் செஞ்சாங்க. அப்போ அந்த தடை உடம்புல இல்ல, மனசுல தான் இருந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த 4 நிமிஷங்கிறது ஒரு மனத்தடை. பானிஸ்டர் அதை உடைச்சதும் மத்தவங்களுக்கும் ஓ இது முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதனால தான் ஷர்மா நம்ம எல்லார்கிட்டையும் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில நீங்க தாண்டவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த 4 நிமிட மைல் எது? ஆமா. அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு பயமா கூட இருக்கலாம். அந்த மனத்தடையை உடைக்கிறது தான் முதல் வெற்றி. உண்மையான வெற்றிங்கிறது வெளியிலேருந்து வர்றதில்ல, அது உள்ளே இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, மனநிலை தான் அடித்தளம்னு வச்சுக்கிட்டா, அதுக்கு மேல கட்டப்போற கட்டடம் எப்படி இருக்கணும்? ஏன்னா நல்ல எண்ணங்கள் மட்டும் இருந்தா போதுமா? அதை செயலுக்கு கொண்டு வர ஒரு அமைப்பு வேணுமே. நிச்சயமா வேணும். இங்க தான் ஷர்மாவோட 2வது முக்கியமான பகுதி வருது. தினசரி பழக்கவழக்கங்கள். அவர் இத சிறிய தினசரி மேன்மைச் செயல்கள்னு சொல்றாரு. ஒரு பெரிய மாளிகையை ஒரே நாள்ல கட்ட முடியாது. ஒவ்வொரு செங்கலா வச்சுதான் கட்டணும். அதே மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளையும் சிறப்பா வாழறது மூலமா தான் உருவாகுது. ம். சின்ன சின்ன விஷயங்கள். ஆமா, தினமும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை செஞ்சாலே போதும், காலப்போக்குல அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்றாரு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன அவர் ஸ்பெசிஃபிக்கா, அதாவது குறிப்பா எதை வலியுறுத்துறாரு? அவர் சில முக்கியமான பழக்க வழக்கங்களை ஒரு கட்டமைப்பா சொல்றாரு. அதுல முதல் விஷயம் புனித நேரம், த ஹோலி ஹவர். தினமும் காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து முதல் 60 நிமிஷத்தை நமக்காக மட்டுமே செலவு பண்றது. இதத்தான் அவரோட பிரபலமான 5 AM கிளப் புத்தகத்திலையும் விரிவாக சொல்லியிருப்பார். அந்த 1 மணி நேரத்தை 4 பாகமா பிரிக்கலாம்.
நம்ம உடம்புக்காக உடற்பயிற்சி, மனசுக்காக தியானம் அல்லது திட்டமிடல், உணர்ச்சிகளுக்காக நாட்குறிப்பு எழுதுறது, அப்புறம் ஆன்மாவுக்காக நல்ல புத்தகங்கள் படிக்கிறது. இந்த அதிகாலையில எழுந்து 1 மணி நேரம் ஒதுக்குறது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு குழந்தைய பாத்துக்கிற பெற்றோருக்கோ இல்ல இரவு ஷிஃப்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லோராலையும் 5 மணிக்கு எழும்ப முடியாதே. நியாயமான கேள்வி. இங்க ஷர்மா சொல்றது அந்த 5 மணிங்கிற நேரத்தை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் தான் முக்கியம். நாள் தொடங்கறதுக்கு முன்னாடி, உலகத்தோட சத்தம் எல்லாம் நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி நமக்காக 1 மணி நேரத்தை ஒதுக்குறது தான் நோக்கம். வசதியான வேறொரு நேரமா இருக்கலாம். ஆனா அந்த புனித நேரம் உங்க நாள்ல கண்டிப்பா இருக்கணும். அதுதான் உங்க நாளுக்கான அடித்தளத்தை அமைக்கும். ஓகே, அந்த நேரத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள்ல நாட்குறிப்பு எழுதுறத சொன்னீங்க. இந்த புத்தகத்துல அவர் திரும்ப திரும்ப இந்த பழக்கத்தை பத்தி பேசுறார். ஒரு டைரி எழுதுறதுல அப்படி என்ன பெரிய மாற்றம் வந்துற போகுது? ஷர்மாவை பொறுத்தவரை நாட்குறிப்பு எழுதுறதுங்கிறது நம்மளோட நாமளே நடத்திக்கிற ஒரு நேர்மையான உரையாடல். நம்ம மனசுல ஓடுற ஆயிரக்கணக்கான குழப்பமான எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு இது உதவுது. நம்ம பயம், நம்ம ஆசை, நம்ம இலக்குகள்னு எல்லாத்தையும் வார்த்தைகளா எழுதும்போது அது ஒரு தெளிவை கொடுக்குது. உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன், அல்லது என் வாழ்க்கையில இனிமே எதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன் மாதிரியான சக்தி வாய்ந்த கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்க இது ஒரு பாதுகாப்பான இடம். தெளிவில்லாத சிந்தனை தெளிவில்லாத செயல்களுக்கு தான் வழிவகுக்கும். தெளிவான எழுத்து தெளிவான வாழ்க்கைக்கு வழிவகுக்குங்கிறது அவரோட நம்பிக்கை. இதுக்கு அடுத்ததா வாழ்நாள் முழுவதும் கத்துக்கிறது. தினமும் படிக்கணும்னு சொல்றாரு. இதுவும் முக்கியமான பழக்கம் தானே? ஆமா, இது 3வது முக்கியமான பழக்கம். அவர் சொல்ற கூட்டுறவு கொள்கை, பிரின்சிபல் ஆஃப் அசோசியேஷன், ரொம்ப சுவாரஸ்யமானது. அடுத்த 5 வருஷத்துல நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பீங்கங்கிறத 2 விஷயம்தான் தீர்மானிக்குன்னு சொல்றார். 1, நீங்க யார் கூட உங்க நேரத்தை செலவு பண்றீங்க. 2வது, நீங்க என்ன புத்தகங்களை படிக்கிறீங்க. ஓ, நீங்க உங்களை விட புத்திசாலிகளான, உங்களை விட சிறப்பான மனிதர்களோட பழகும் போதும், கொப்ப வியக்திகள் அதாவது பெரிய மனிதர்களோட சிந்தனைகளை புத்தகங்கள் வழியா உள்வாங்கும் போதும் நீங்களும் தானா உயிருவீங்க. அப்போ இந்த புனித நேரம், நாட்குறிப்பு, வாசிப்பு இது எல்லாமே தனித்தனி பழக்கங்கள் இல்ல. இது ஒன்னோட ஒன்னு தொடரேட்டு இருக்கு இல்லையா? ஆப்சல்யூட்லி. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு பட்டியல் இருக்கிற விஷயங்கள் இல்ல. இது ஒரு சுய வளர்ச்சி எந்திரம் மாதிரி. புனித நேரம் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கான அமைதியான சூழலை கொடுக்குது. நாட்குறிப்பு அந்த சிந்தனைகளை தெளிவுபடுத்த உதவுது. தினசரி வாசிப்பு அந்த சிந்தனை எந்திரத்துக்கு தேவையான புதிய எரிபொருளை கொடுக்குது. இது ஒரு சக்கரா, ஒரு சைக்கிள் மாதிரி. ஆமா, ஒரு சைக்கிள். இந்த கட்டமைப்பை சரியா அமைச்சிட்டா வளர்ச்சிங்கிறது தானா நடக்க ஆரம்பிச்சிடும். இது தற்செயலா வாழறதுக்கு பதிலா திட்டமிட்டு ஒரு சிறந்த வாழ்க்கையே வடிவமைக்கிறது. சரி, மனநிலைய சரி செஞ்சாச்சு. தினமும் செய்ய வேண்டிய பழக்க வழக்கங்களையும் ஒரு கட்டமைப்பா மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கை சுலபமா போயிடுமா? ஏன்னா இங்கதான் ஒரு பெரிய தடை வருமே, பயம். நம்ம வசதியான வட்டத்தை, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர விடாம தடுக்கிறது இந்த பயம்தானே? ஆமா, இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. ஷர்மா சொல்றார், உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய விரும்புற பெரும்பாலான நல்ல விஷயங்கள் உங்க பயத்துக்கு அந்த பக்கம்தான் இருக்கு. அதனால பயத்துல இருந்து ஓடாம அதை நோக்கி ஓடணும்னு சொல்றாரு. பயத்தை நோக்கி ஓடுறதா? அதுவே பயமா இருக்கே, இது எப்படி சாத்தியம்? ஷர்மா பயத்தை ஒரு எதிரியா பார்க்கல, அதை ஒரு வழிகாட்டியா, ஒரு நுழைவாயிலா பார்க்கறார். உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய பயமா இருக்குன்னா அது நீங்க வளர வேண்டிய திசையை காட்டுற ஒரு திசை காட்டி, ஒரு காம்பஸ் மாதிரி. ஓஹோ, அந்த பயத்தை எதிர்கொள்ளும் போதுதான் நீங்க இன்னும் சக்தி வாய்ந்தவரா மாறுறீங்க. இதை செய்ய சில வழிகளையும் சொல்றார். உங்க பயத்தை பத்தி பேசுங்க, எழுதுங்க, அதை முழுசா உணருங்க. அப்புறம் தினமும் சின்ன அளவுல தைரியமான காரியங்களை செய்யுங்க. அது பெரிய மலையேற்றமா இருக்க வேண்டியதில்ல. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு முடியாதுன்னு சொல்றது கூட ஒரு தைரியமான செயல்தான். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ் கதை. அவர் ஒரு பெரிய முடிவெடுக்கணும்னா, இதுதான் என் வாழ்க்கையோட கடைசி ராத்திரினா நான் இப்ப என்ன செய்வனோ அதையே செய்வனோன்னு கேட்டுப்பாராம். ஒரு தடவை ஒரு கருத்தரங்குல பேசி முடிச்சதும் கூட்டத்துல ஒரு பெண்ணை பாக்குறாரு. அவரை இரவு சாப்பாட்டுக்கு அழைக்கணும்னு ஆசை. ஆனா அவருக்கு ஒரு முக்கியமான தொழில்முறை சந்திப்பு இருக்கு. காரை நோக்கி நடந்தவர் இந்த கேள்வியை தனக்குள்ள கேட்டுக்கிறாரு. கடைசி நாள்னா அந்த மீட்டிங் முக்கியமா இல்ல அந்த பெண்ணிடம் பேசுவது முக்கியமான்னு யோசிக்கிறார். ஆமா, உடனே திரும்பி ஓடி அந்த பெண்ணை கண்டுபிடிச்சு டின்னருக்கு கூப்பிடுறாரு. அவங்கதான் பின்னாடி அவரோட மனைவி ஆனாங்க. ஒரு சின்ன முடிவு, ஆனா அது அவர் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அந்த ஒரு நொடி பயத்தை அவர் ஜெயிச்சதால தான் அது நடந்தது. சரியா சொன்னீங்க. அதுதான் ஷர்மா சொல்ற வாய்ப்புகளின் ஜன்னல், விண்டோஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி.
வாழ்க்கை நமக்கு அது போன்ற தருணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா நம்மள எத்தனை பேர் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி தைரியமா அதை நோக்கி ஓடுறோம்? ஷர்மாவே இத பத்தி தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வருத்தத்தோட பகிர்ந்துகிறார். அப்படியா? ஆமா, ஒரு முறை விமான நிலையத்துல தனக்கு பிடிச்ச நடிகர் ஹார்வி கீட்டல பாக்குறாரு. அவர்கிட்ட போய் பேசணும்னு ஆசை, ஆனா தயக்கம், ஒரு சின்ன பயம். அவர் யோசிக்கிறதுக்குள்ள ஹார்வி கீட்டல் கிளம்பி போயிடுறார். அந்த வாய்ப்பை தவற விட்டதை நினைச்சு அவர் இன்னைக்கு வருத்தப்படுறாரு. வாழ்க்கை கொடுக்கிற வாய்ப்புகள் சில சமயம் பயங்கர முகமூடிய போட்டுக்கிட்டு வரும். அதை நாம எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் நம்ம விதியை தீர்மானிக்குது. மனநிலை, பழக்க வழக்கங்கள், பயத்தை ஜெயிக்கிறது. சரி, இதெல்லாம் எதுக்கு? இந்த சுய முன்னேற்றத்தோட இறுதி நோக்கம் என்ன? ஒரு நல்ல வேலை, நிறைய பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இங்கதான் ஷர்மா இந்த பயணத்தோட உச்சகட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறார். அவர் வெற்றிக்கும் முக்கியத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குறார். வெற்றிங்கிறது பெரும்பாலும் நமக்காக நம்ம சேர்க்கிறது, பணம், புகழ், பொருள். ஆனா முக்கியத்துவங்கிறது நாம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்கறோம், மத்தவங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறோங்கிறது. அப்போ நாம நமக்காக வாழ்றதுல இருந்து மத்தவங்களுக்காகவும் வாழ்றதுக்கு மாறணும்னு சொல்றாரா? ஆமா, உங்க மரபுரிமையா, உங்க லெகசியா நீங்க எதை விட்டுட்டு போக விரும்புறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க சொல்றாரு. ஒரு கற்பனை பயிற்சி செய்ய சொல்றாரு. உங்க இறுதி ஊர்வலத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நீங்க ஒரு நல்ல நண்பர், அன்பான பெற்றோர், மத்தவங்களுக்கு உதவியவர்னு நினைவு கூறப்படணுமா, இல்ல நிறைய சொத்து சேர்த்தவர்னு பேசப்படணுமா? இந்த கேள்விக்கான பதில்தான் உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கணுங்கிறார். இதுக்கு அவர் சொல்ற 5 வகையான செல்வங்கள் பத்தின கருத்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. பணம் மட்டும் செல்வம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அவர் 5 வகையான செல்வங்களை பத்தி பேசுறார். 1 பொருளாதார செல்வம், 2 உறவு செல்வம், அதாவது நல்ல நண்பர்கள், குடும்பம், 3 உடல் நலச் செல்வம், சரி, 4 சாகசச் செல்வம், அதாவது அனுபவங்கள், அப்புறம் 5வது மனநிறைவு செல்வம், சைக்கிக் வெல்த். நம்மள பல பேர் முதல் செல்வமான பணத்தை தேடியே ஓடி மத்த நாளையும் கோட்டை விட்டுடுறோம். ஆனா ஒரு உண்மையான வளமான வாழ்க்கை இந்த 5ஐயும் சமநிலையில வச்சிருக்கிறது தான். ஆமா. குறிப்பா அந்த 5வது செல்வமான மனநிறைவு உங்களை விட பெரிய ஒரு நோக்கத்துக்காக மத்தவங்களுக்கு சேவை செய்யும் போது தான் கிடைக்குது. இதுக்கு வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஒரு மேற்கோளை அவர் பயன்படுத்துறார். நாம் பெறுவதைக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறோம், நாம் கொடுப்பதைக் கொண்டு ஒரு வாழ்க்கையை உருவாக்குகிறோம்னு சொல்றார். நம்ம கவனம் எனக்கு என்ன கிடைக்குங்கிறதுல இருந்து நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு மாறும்போது நம்ம வாழ்க்கை வெறும் பிழைப்பா இல்லாம ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறுது. மிக சரியா சொன்னீங்க. இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து அவர் வாழ்க்கையோட கடைசி 3 கேள்விகளா கேட்கிறார். உங்க வாழ்க்கையோட இறுதியில இந்த 3 கேள்விகளுக்கு நீங்க நேர்மையா பதில் சொல்லணும். 1, நீங்க ஞானமா வாழ்ந்தீங்களா? 2, நீங்க நிறைவா அன்பு செலுத்துனீங்களா? 3, நீங்க இந்த உலகத்துக்கு சிறப்பா சேவை செஞ்சீங்களா? ஆழமான கேள்விகள். ஆமா, ஒருவேளை வாழ்க்கையோட இறுதியில இந்த கேள்விகள் தான் முக்கியம்னா ஏன் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் இந்த கேள்விகளை மனசுல வச்சு வாழக்கூடாதுன்னு கேட்கிறார். அப்போ தி மாஸ்டரி மேனுவல் புத்தகத்தோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு அசாதாரண வாழ்க்கைங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்துல வர்றதில்ல. அது சுய பொறுப்பை ஏத்துக்கிறதுல ஆரம்பிச்சு ஒழுக்கமான தினசரி பழக்க வழக்கங்களை உருவாக்கி பயத்தை தைரியமா எதிர்கொண்டு கடைசியில அர்த்தமுள்ள ஒரு மரபுரிமையை விட்டுட்டு போற நோட்டத்தோட உணர்வுபூர்வமா நாமளே உருவாக்குறது. ஆமா, இது வெறும் சுய முன்னேற்றம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் இல்ல. ஷர்மா இத சுயத்தை மீட்டெடுக்கும் செல்ஃப் ரிமெம்பரிங் ஒரு பயணம்னு சொல்றார். உலகம் நம்ம மேல சுமத்தின கட்டுப்பாடுகள், பயங்கள், எதிர்பார்ப்புகள் இதுக்கெல்லாம் முன்னாடி குழந்தையா நாம இருந்தப்போ எவ்வளவு பிரகாசமா பயம் இல்லாம படைப்பாற்றலோட இருந்தோம். ஆமா, அந்த உண்மையான நபரா மீண்டும் மாறுறதுதான் இந்த பயணத்தோட நோக்கம். பெரியவர்கள் என்பவர்கள் சிதைந்து போன குழந்தைகள்தான் ஒரு இடத்துல சொல்றார். அந்த சிதைவை சரி செய்யறது தான் மேன்மை. இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக இந்த புத்தகத்துல இருந்து மனச தொட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. நீங்க குழந்தையா இருந்தப்போ எப்படி இருந்தீங்களோ அந்த குழந்தை இன்னைக்கு பெரியவரா இருக்கிற உங்களை பார்த்து என்ன நினைக்கும்? பெருமைப்படுமா இல்ல ஏமாந்து போகுமா? இது உங்க ஆழ்மனதை உழுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி.